ஏசிலே தான் இருக்கீங்க. ஆனா எனக்கு அதிகமா ஸ்வெட் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? அப்படின்னு நெறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த கண்டிஷனுக்கு பேரு ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். இது ஏன் வருது அப்படின்னா, உங்க ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அதிகமா ஸ்வெட் ப்ரொடியூஸ் பண்றதுனால வரலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்ட், டயபெட்டிஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ், மெனோபாஸ், ஒபிசிட்டி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாமே ஸ்வெட் கிளாண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா ஸ்வெட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுக்கான சிம்பிள் டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, ஆன்டி பர்ஸ்பெரன்ட் லோஷன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் எல்லாமே காட்டன் க்ளோத்ஸாக வேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ஸ்பைசி ஃபுட், ஆல்கஹால், காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே கொஞ்சம் அந்த ஸ்வெட்டிங்கை நம்மளால் கம்மி பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ உங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணி அதையும் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். இது மீறியும் இந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகலை அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். சில மெடிசின்ஸ் இதுக்காக கொடுப்பாங்க. அது இல்லாம இப்ப பர்ட்டிகுலர் ஏரியாஸ் லைக் பாம்ஸ், சோல்ஸ், அண்டர் ஆர்ம்ஸ் இந்த மாரி ஏரியாஸ்ல தான் ஸ்வெட்டிங் அதிகமா இருக்குன்னா, போட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸும் அந்த இடத்துல குடுக்கலாம். ஸோ கன்சல்ட் யுவர் டெர்மடாலஜிஸ்ட் டு நோ மோர் அபௌட் இட்.